ஹே கைஸ், இந்த வீடியோவில் மூணார் சுற்றி உள்ள எஸ்டேட் பகுதிகளில் மொபைல் நெட்வொர்க் கவரேஜ் எவ்வளோ லோவாக இருக்குது, அதனால எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றதை பற்றின கருத்துக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகேஸ்ட். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்துடலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சார் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் சார். நாங்கள் சிட்டிவார, அதாவது சிட்டிவார எல்லப்பட்டி பாகத்தில் உள்ளது சிட்டிவார தேவகுலம் தாலுக்கு மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து. அங்கே இருந்தானே நம்ம வீடுலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரிலான மற்ற பிஎஸ்எல் டவர் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ 2Gயும் கிடைக்க மாட்டாக்கு, 3Gயும் கிடைக்க மாட்டாக்கு. இங்கேருந்து நாங்கள் கால் பண்ணால் அங்கே ஃபோன் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே வந்து அவங்களுக்கு ஃபோனு பெல் அடிக்கிறது நமக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கும். ஆனால் அவங்களுக்கு காலே போக மாட்டாது. 2Gயும் கிடைக்கல, 3Gயும் கிடைக்கல. எல்லாமே இப்போ 4G ஆகினதுனால 4G செல்லு வாங்கி பார்க்க 4G செல்லையும் டவர் கிடைக்க மாட்டாது. ஒரு எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்காங்க. எனக்குள்ள அம்மாலாம் உடம்பு சரியில்லாம தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியல. 2 நாள் 3 நாளாக நாங்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். டவரு வந்து இது வரைக்கும் எதுவுமே பார்க்கவும் மாட்டேன்றாங்க, செய்யவும் மாட்டேன்றாங்க. நாங்கள் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்படி பேச முடியும்? பிள்ளைங்க பூரா காலேஜில் படிச்சிருக்கு, ஒரு பைசா அனுப்ப முடியல, ஒரு கால் பண்ணி பேச முடியல. நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது வந்து ஒன்று பிஎஸ்என்எல் சார் வந்து அது வந்து சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லையா, இங்கே கேரளா கவர்மெண்ட் இருக்கா, கவர்மெண்ட் அது சரி பண்ணி கொடுக்கணும். 5 கிலோமீட்டருக்கு ஒரு டவர் வச்சுருக்காங்க. டவர் வச்சுட்டு பிரயோஜனமே இல்லை. அதை வச்சுட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. முதல் டவர் வந்து 5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்துச்சு. அந்த டவரில் வந்து நல்லா டவர் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ 5 கிலோமீட்டருக்கு ஒரு டவர், 25 டவர், இந்த ஐரேஞ்சுக்குள்ள எல்லாமே 25 டவர் வச்சுருக்காங்க. 25 டவர்லையுமே ஒரு டவரில் கூட ரேஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் 4Gன்றாங்க. 4Gக்கு செல்லு வாங்கி வச்சாச்சு. 4Gல வந்து இப்போ 15,000 20,000 30,000 40,000 செல்லு வாங்கியிருக்கு. 40,000 செல்லுலையுமே கிடைக்க மாட்டேங்குது. பிறகு இதுக்கு டவர் வைக்கணும். பிறகு எங்களுக்கு ஆத்திரவாசிக்கு எப்படி பேச முடியும்? இது வந்து சர்க்கார் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கலன்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவோம். கரெக்ட். இது வந்து உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறக்காண்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னறிவிப்பு கொடுக்குறோம். இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பஸ் மறியல் போராட்டம் நடத்த போகிறோம். இல்லைன்னா கண்ணீரஞ்சலி செலுத்த போகிறோம். டவருக்காண்டி கண்ணீரஞ்சலி செலுத்த போகிறோம். இது உங்களுக்கு தெரியப்படுத்துறக்காண்டி தெரியப்படுத்தணும். ஓகே. टावर नहीं है, कुछ भी नहीं है. अभी गाँव उसका माँ बाप सब है. फोन से भी बात नहीं हो रहा है. अभी BSNL ऑफिस मुनार में है, कुछ भी गवर्नमेंट नहीं हेल्प कर रहा है. ஸோ இது வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட கருத்து. ஸோ இது மட்டும் இல்லை, மொபைல் நெட்வொர்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸில் இருக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல சிக்னல் கிடைக்குது. நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னாலும் நெட் யூஸ் பண்ணுறனாலும் கிடைக்குது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் கூட நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டோம். இல்லை வாக் பண்ணி போனால் கூட அங்கே வந்துட்டு சுத்தமாக டவரே இருக்கிறது. அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் ஃபுல் டவர் காட்டும், பட் இன்கமிங் கால் வராது. நம்ம இங்கேருந்து கால் பண்ணாலும் கால் போகாது. அப்புறம் யாரும் நமக்கு கால் பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரதில்லை, மிஸ்டு கால்னு சொல்லிட்டு மற்ற நெட்வொர்க்கில் வர மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிஎஸ்என்எல் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாமே இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பிளேசஸில் மட்டும் நல்லா 4G ஃபாஸ்ட்டாக கிடைக்கிது. பட் ஹில் ஸ்டேஷன் இங்கே சுற்றி உள்ள பகுதியிலலாம் வந்துட்டு நிறையா பிளேசஸில் வந்துட்டு இப்போ எங்கே நம்ம ஏரியா சாண்டோஸ் புதுக்கடி இந்த ஏரியாலையுமே வந்துட்டு சுத்தமாக ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டு சைட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு டவர் சுத்தமாக கிடையாது. வீட்டுக்கு வெளியே வந்தால் தான் டவர் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் கூட வந்துட்டு டவர் ப்ராப்ளம் வந்துட்டு ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சின்னு யாரும் கால் பண்ணியிருந்தா கூட நம்மளால் திருப்பி கால் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மிஸ்டு கால் அவங்க பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. பட் அவங்களுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ரிங் போன மாதிரி ஆன்சர் பண்ணலன்ற மாதிரி தான் டோன் வரும்போது அவங்க நம்ம கால் பண்ணி எடுக்கல, பார்த்துட்டு ரிட்டன் கூப்பிடுவாங்கன்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூ போயிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு மழை டைம்லலாம் இப்போலாம் வந்து ஹெவி ரெயின் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி மழை டைமில் வந்துட்டு ஃபுல் டே ஆஃப் டேலாம் வந்துட்டு சுத்தமாகவே ரேஞ்சே இருக்காது. அந்தளவுக்கு கட் பண்ணிடுவாங்க. ஒரு எமர்ஜென்சி எதுனா கூட யாருக்குமே கால் பண்ண சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.